தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகர்களாக வெற்றி நடை போடும் பல நடிகர்கள் குழந்தை நட்சத்திரங்களாக தனது சினிமா பயணத்தை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தனது சினிமா பயணத்தை குழந்தை நட்சத்திரங்களாக ஆரம்பித்த நடிகர்கள் பட்டியலை இங்கு காணலாம். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு தனது 4 வயதில் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கினார். இவர் முதலில் 1979ஆம் ஆண்டு வெளியான நீட்டா என்று தெலுங்கு படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருப்பார். சிம்பு என்று அழைக்கப்படும் நடிகர் சிலம்பரசன் தனது தந்தை டி ராஜேந்திரனின் பன்முக திறமையை பின்பற்றி குழந்தை நட்சத்திரமாக பல தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக அவர் தந்தை நடித்த பல படங்களிலும் இவர் குழந்தை வேடத்தில் நடித்துள்ளார். இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகை ஸ்ரீதேவி தனது 4 வயதில் கந்தன் கருணை திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். தெலுங்கு சினிமாவில் வெளியான பல ஹிட் திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகர் தனிஷ் அல்லாடி. இவர் 2000ஆம் ஆண்டு வெளியான தேவுள்ள திரைப்படத்தில் ஐயப்பன் வேடத்தில் நடித்திருப்பார். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஜூனியர் என்டிஆர் தனது தாத்தாவின் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தார். குறிப்பாக ராமாயணம் திரைப்படத்தில் அவரது நடிப்பிற்காக தேசிய விருது பெற்றார். தெலுங்கு பிரபல நடிகர் நாக சைதன்யாவின் தம்பி அகில் அக்கினேனி 1995ஆம் ஆண்டு வெளியான சிசிந்திரி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இவர் தனது சிறுவயதிலிருந்தே தெலுங்கு சினிமாவில் நடிக்க துவங்கிவிட்டார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் நடித்து வரும் பிரபல நடிகை ஹன்சிகா மோத்வானி குழந்தை நட்சத்திரமாக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இவர் ஷகலக்க பூம் பூம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானார்.